கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாடுகளில் வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் நம்மோடு கூட உண்டு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதிலே 20ஆவது வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதிலே 20ஆவது வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவராயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை கட்டப்பட்ட அஸ்திவாரத்துக்கு மூலைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மூலைக்கல்லாய் நமக்கு பலத்தை கொடுக்கிறவராய், நம்மை பலத்தோடு நடத்துகிறவராய், தேசத்தில் விசுவாசத்தில் உறுதியோடு நிற்கிறதுக்காக கிருபை செய்தவராய் இருக்கிறார். இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும் போது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் அதை அப்போஸ்தலர்களுடைய தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் அதை கட்டப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், வழி நடத்தி இருக்கிற வார்த்தைகள், அது கிறிஸ்துவாகுத மூலக்கல்லின் மேல் அதை நமக்கு நம்மை பலப்படுத்தி இருக்கிறதா இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் ஏதோ ஒரு மனிதனுடைய விசுவாசம் அல்ல. நம்ம விசுவசிக்கிறது இயேசுவில் உள்ள விசுவாசம். அதை நேற்று வந்து இன்னைக்கு போகுத மாதிரி உள்ள ஒரு விசுவாசம் அல்ல. அப்போஸ்தலர்களாலேயும் தீர்க்கதரிசிகளாலேயும் அதை அவங்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதா ஒரு விசுவாசம். நாம் ஒரு மக்களும் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறார். நமக்கு ஒரு அசைவு இல்லை. கிறிஸ்தவ மக்கள் தேவனை பின்பற்றும் போது, வசனத்தை தியானிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது அதை நமக்கு ஒரு மூலக்கல்லாய் இருக்கிற கிறிஸ்துவை நாம் தியானிக்கலாம். இந்த லெந்து நாடுகளில் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கிறிஸ்து மூலக்கல்லாய் இருக்கிறார். இங்கே 19வது வசனம் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறார். இங்கே 19வது வசனத்தில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரல்ல, இனி பரதேசிகள் அல்ல, நீங்கள் பரதேசிகள் அந்நியரும் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாராய் மாற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்தவான்களோடு கூட தேவனுடைய வீட்டாராய் மாற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்தவான்களோடு கூட ஒரு ஐக்கியம் எனக்கும் உங்களுக்கும் உண்டாயிருக்கிறது. இந்த 2 நாள்களில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்நியராய் இருந்திருக்கிறோம், நாம் பரதேசிகளாய் இருந்திருக்கிறார், நாம் தேவனிலிருந்து தூரமாய் இருந்திருக்கிறார். அப்படி இராமல் நம்மை பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாராயும் அதை தேவனுடைய வீட்டாராயும் நம்மை மாற்றி இருக்கிறார். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் அதை தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஞான் நீங்களும் அந்நியராய் இருந்த இடத்திலிருந்து, பரதேசிகளாய் இருந்த இடத்திலிருந்து பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் மாற்றி இருக்கிற உண்மையான தேவன். அவர் அப்போஸ்தலர்களால் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் நம்மை கட்டப்பட்டு வைத்திருக்கிறார். அதை நாம் அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவராய் இருக்கிறார். இந்த நாடுகளில் அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாய் இருக்கிறார். அந்த அஸ்திவாரத்துக்கு
மூளைக்கல்லாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறது. அதனால பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் மாற கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இங்கு 12வது வசனம் வாசிக்கும் போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதிலே 12வது வசனம் வாசிக்கும் போது கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்திருக்கிறார், நம்பிக்கை இல்லாதவங்களாய் இருந்திருக்கிறார். அதே உடன்படிக்கைக்கு, வாக்குத்தத்தங்களின் உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்திருக்கிறார். நாம் ஒரு நாள் அந்நியராய் இருந்திருக்கிற சூழ்நிலை, கிறிஸ்துவை சேராதவங்களாய் இருந்த மக்கள், நம்பிக்கை இல்லாதவங்களாய் இருந்தவங்கள், உலகத்தில் தேவனற்றவராய் இருந்தவங்கள். அதே இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மை அதை பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு யாரும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார். 13வது வசனம் வாசிக்கும் போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவுடைய இரத்தத்தால் ഞാൻ நீங்களும் தூரமாயிருந்த நாம் ഇപ്പോൾ அதே சமீபமாய் மாற்றப்பட்டிருக்கிறார், சமீபமானார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகள் நாம் சமீபமாய் மாற்றப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை ஏற்றெடுத்திருக்கிறார். முன்னே நாம் தூரமாயிருந்தோம், முன்னே கிறிஸ்துவ சேராதவங்களாயிருந்தோம், முன்னே நம்பிக்கை இல்லாதவங்களாயிருந்தோம், முன்னவே நாம் வாக்குத்தத்தங்களின் உடன்படிக்கையின் அந்நியராயிருந்தோம். இந்த நாடுகளிலும் கிறிஸ்து இயேசுவினாலே நாம் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய் வந்திருக்கிறார். அதே வாக்குத்தத்தங்கள், அதை ஆபிரகாமிலூടെ இயேசு கிறிஸ்துவிலூടെ கர்த்தர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். நாம் வாக்குத்தத்தங்கள் அதை நிறைவேற்றப்படுத ஒரு இயேசுவின் மேல், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு இயேசுவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை, முன்னவே நாம் தூரமாயிருந்தோம், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தால், அவருடைய கால்வரி சிலுவையில் அவருடைய இரத்தத்தால் ஞானும் நீங்களும் சமீபமாய் மாற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 14வது வசனம் வாசிக்கும் போது, எப்படி ஏனில் அவரை நம்முடைய சமாதானக்காரனாய் இருதரக்காரையும் ஒன்றாக்கி பகையாகி நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, இந்த நாடுகளில் பிரிவினையாய் நின்ற ஒரு நடுசுவரை இயேசு அதை தகர்த்திருக்கிறார். அதே இந்த நாடுகளில் நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரக்காராயிருந்த ரெண்டு பட்சமாயிருந்த மக்களை ஒன்றாக்கி மாற்றி தேவன் அதை நடுசுவரை அதை எடுத்து மாற்றி இருக்கிறார், அதை தகர்த்து இருக்கிறார். அதை சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரக்காரையும் தமக்குள்ளவராக ஒரே புதிய மனுஷியாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி தேவன் அதை இருதரக்காரையும் ஒன்றாய் இணைத்தவர். அதை தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணினவராய் நம்மை நியாயப்பிரமாணத்திலிருந்து அவருடைய மாம்சத்தினாலே அதை ஒழித்து இந்த நாடுகளில் சமாதானத்தை நமக்கு கட்டளையிட்டவராய் இருக்கிறார். இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும் போது பகையை அவர் சிலுவையினாலே கொன்று விட்டிருக்கிறார். பகையாயிருந்தது அதை சிலுவையினாலே கொன்றிருக்கிறார், அதை அழித்து விட்டிருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளில் இருக்கலாம், அதை இருதரக்காராய் நாம் இருக்கலாம். அதே இந்த நாடுகளில் கர்த்தர் உன்னை அவருடைய ஆவியால் ஒன்றாய் இணைக்கிறார். அவருடைய ஆவியால் உன்னை ஒன்றாய் இணைத்து அதை அவர்
உன்னை சமாதானம் உள்ளவராய் மாற்றி உன்னுடைய முன்னாடி நிற்கிற பகையை அவர் சிலுவையினாலே கொன்று அதை சிலுவையினாலே மாற்றி அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலே இருதரக்காரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவலாக்கி இருக்கிறார். இருதரக்காரையும் அவர் ஒரு சரீரமாய் மாற்றி இருக்கிறார். அநேக சபைகளில் இந்நாளுகளில் நாம் பார்க்கும்போது இருதரக்காராய் நிற்கிற மனிதர்கள், இருதரக்காராய் நிற்கிற விசுவாசிகள் இந்த நாளுகளில் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதா, உங்களுக்குள்ள ஒரு மனது உண்டாகப்படும். அதே ஒரே ஆவியினால் நடத்தப்படுகிறவராய் மாற்றப்படும். அதுக்குள்ள சமாதானம் உண்டாகப்படும். நீங்க அதை ஒரே சரீரமாகிய தேவனுக்கு ஒப்புரவலாய் நிற்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படும். 17வது வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கும் போது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இயேசு பரலோகத்திலிருந்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தது அதே அவர் தூரமாயிருந்த உங்களையும் சமீபமாயிருந்த இஸ்ராயேல் ஜனத்தையும் அவங்களுக்கு சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறதுக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் வந்து சுவிசேஷத்தை, சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்த ஒரு தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதை தூரமாயிருந்த உங்களையும் சமீபமாயிருந்த அவர்களையும் அதே ஒரு சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் நாம் சமீபமாய் மாற்றப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை தூரமாய் இருந்து நம்மை சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ யாரெல்லாம் நினைக்கிறோம் நாம் தேவனுடைய இடத்திலிருந்து தூரமாய் இருக்கிறார், தெய்வத்திலிருந்து தூரமாய் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம்னா இப்ப சொல்லட்டும், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை சமீபமாய் மாற்றுங்க என்று சொல்லட்டும். விசுவாசிக்கட்டும். இயேசுவின் இரத்தம் நம்மை இன்னைக்கும் நம்மை சமீபமாய் மாற்றுவதாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கட்டும். இந்த நாளுகளில் தேவனுடைய வாசனம் சொல்லுகிறார், இருதரக்காரையும் ஒரே சரீரமாகி தேவனுக்கு ஒப்புரவலாய் மாற்றி இருக்கிறார். இங்கே தூரமாயிருந்த உங்களையும் சமீபமாயிருந்த அவர்களையும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்திருக்கிற ரெண்டு பட்சக்காருக்கும் இருதரக்காராயிருந்த ரெண்டு பட்சக்காரையும் அவர் அதை சமாதானத்தின் சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவித்திருக்கிறார். அந்தபடியே நாம் இருதரத்தார் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த நாளுகளில் நாம் இருதரக்காரும் இந்த நாளுகளில் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ பிதாவினிடத்தில் சேர்ந்ததற்காக எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவிலூടെ மட்டும்தான் ஒரு சாக்கியத்தை கிடைக்கிறார். பிதாவின் சமூகத்தில் பிதாவின் பக்கத்தில் வருவதற்காக பிதாவின் இடத்தில் சேர்ந்ததற்காக எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மட்டும்தான் முடிகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு அவருடைய இரத்தம் சிந்தி நமக்காக எதுக்காக இந்த இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்றால் பிதாவின் இடத்தில் நாம் சேரும் ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவிலூടെ நமக்கு கிடைச்சிருக்கிறார். இருதரக்காராயிருந்த நாம் ஆவியினாலே ஒரே ஆவியினாலே இப்போ பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒரே ஆவியினாலே ஒரு மனதுள்ளவராய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இங்க 21வது வசனத்தில் நாமும் தேவனுடைய ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டவராய் இருக்கிறார். இந்த நாளுகளில் நாமும் தேவனுடைய ஆலயமாக கூட்டி சேர்க்கப்பட்டவராய் இருக்கிறார். இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதிന്റെ 6வது வசனம் வாசிக்கும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதிന്റെ 6வது வசனம் வாசிக்கும் போது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டவரும் விலையேற பெற்றவருமாயிருக்கிற மூலக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்பட்டுவதில்லை என்று
வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறார், அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டவரும் விலையேற பெற்றோருமாகிய மூலக்கல்லாய் சீயோனில் அதை வைத்திருக்கிறேன். ஒரு மூலக்கல்லாக கிறிஸ்துவை சீயோனில் வைத்திருக்கிறேன். இந்த நாளுகளில் அதை விசுவசிக்கிற எவனோ அவன் வெட்கம் அடைந்தது இல்லை, அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. இயேசுவை விசுவசிக்கிற ஒரு மக்கள் இந்த நாளுகளில் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த நாளுகளில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் சமீபமாய் மாற்றப்பட்டிருக்கிறார். பிதாவின் பக்கத்திலே சேரும் அளவும் அதை ஒரு பெரிய சாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவிலோடு நமக்கு கிடைச்சிருக்கிறார். இந்த நாளுகளில் இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றதான ஒரு மூலக்கல்லாய் அதை அவர் காணப்படுகிறார். அவரை விசுவசிக்கிற எவனும் அதை வெட்கப்பட்டு போவது இல்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனை 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். இந்த நாடுகளில் மனுஷரால் தள்ளப்பட்டது என்றாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேற பெற்றதுமான ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் நாம் சேரட்டும். அவர் விலையேற பெற்ற ஒரு கல்லாய் இருக்கிறது. அதை மனிதரால் தள்ளப்பட்ட ஒரு கல்லாய் இருந்தாலும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட விலையேற பெற்றதுமான ஜீவனுள்ள ஒரு கல்லாகிய அவரிடத்தில் நாம் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள ஒரு கல்லாய் இருக்கிறது, மேன்மையேறிய ஒரு கல்லாய் இருக்கிறது, அது விலையேற பெற்ற ஒரு கல்லாய் இருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளை இங்க வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த நாடுகளில் ஒரு பரிசுத்த கூட்டமாய் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவிலூടെ அவருடைய சிலுவையின் பாடுகளிலூടെ அவருடைய சிலுவையில் அறையப்பட்டதிலூടെ நாம் இப்போ ஒரு பரிசுத்த கூட்டமாய், நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளுகளில் நாம் ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு அதை இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற ஒரு பலிகளை செலுத்தும்படிக்கு இந்த நாளில் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நாம் இருக்கிறோம். விசுவசிக்கிறவங்களுக்கு அது விலையேற பெற்றதாய் இருக்கிறது. விசுவசிக்கிற ஒரு மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற கல்லாய் இன்றும் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தில் கடந்து வந்ததே நாம் பிதாவினிடத்தில் சேரும் அளவும், நாம் இயேசு கிறிஸ்துவோட பிதாவினிடத்தில் வந்து சேரும் ஒரு ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணதற்காக இந்த நாடுகளில் அவருடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்மை ஆவிக்கேற்ற மாளிகையாகும்படிக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். சங்கீதம் 118 சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவன் ஆகாதது என்று தள்ளின கல்லு மூலக்கு தலைக்கல்லாயிற்று என்று சங்கீதம் 118 சொல்லப்படுகிறார். அதே வீடு கட்டுகிறவன் ஆகாது என்று தள்ளின ஒரு கல்லு மூலக்கல்லாய், அதை மூளைக்கு ஒரு தலைக்கு தலைக்கல்லாய் மாற்றப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் அதிலே 42ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லுகிறார். எப்படி இந்த மூலக்கல்லாய் மாற்றப்பட்டிருக்கிறார்? அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லப்படுகிறார். கர்த்தராலே அந்த மூலக்கல்லாய், அந்த கல்லு அதை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே
നാം വാസിക്കുമ്പോൾ അതിന്റെ 33 നാം വാസിക്കുമ്പോൾ മത്തയ്യു 21 അധികാരം അതിന്റെ 33 40 വരെ വാസിക്കുമ്പോൾ ഒരു ഉപമை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்துக்கு நல்ல நிலையில் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் ஒரு நல்ல தோட்டக்காரனை அதுக்கு குத்தகையாய் விட்டு அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக அதன் கனி எடுத்து அந்த எஜமானனுக்கு கொடுக்கிறதுக்காக ஒரு தோட்டக்காரனை வைக்கிறார். அங்கே தோட்டத்தில் கனிகளை அங்கே வாங்கி கொள்ளும்படி எஜமானன் சில அவங்களுடைய சில மக்களை அனுப்பி விடுகிறார். அப்போ அங்கே அந்த கனிகளை வாங்குவதற்காக ஊழியக்காரை அங்கே அனுப்புகிறார். ஊழியக்கார் அங்கே வந்து கனிகளை கேட்கும் போதே தோட்டக்காரன் அந்த ஊழியக்காரனை ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார் என்று நாம் இந்த உபமையில் பார்க்கிறோம். இங்கே கீழே நாம் பார்க்கும் போது திருப்பியும் அங்கு சொல்லப்படுகிறார். பின்னியும் அவர் அதை முந்தினவர்களிலும் அதிகமான வேறு ஊழியக்காரை அனுப்பினார். அநேக ஊழியக்காரை அங்கே அனுப்பினார். அவர்களும் அப்படியே அவங்களையும் அடித்து கொலை செய்து அந்த தோட்டக்காரன் அவங்களை துரத்தி அதை அநேகரை கொலை செய்து அங்கே காணப்பட்டிருக்கிறார். அதை இந்த நல்ல கனிகளே தோட்டக்காரனையே அதை எடுத்து அது அவங்களே அந்த கனிகளை பெற்றுக்கொள்வதற்காக பார்த்து கொண்டிருக்கும் போது திருப்பியும் எஜமானன் தன் ஒரே ஒரு குமாரனை அந்த தோட்டத்தில் அதை அந்த இடத்தில் அனுப்புகிறார். அவருடைய குமாரனை பார்த்து தோட்டக்காரர்கள் அவனையும் கொலை பண்ணி இருக்கிறார். அவனையும் அதை கொலை செய்து அதை அந்த கனிகளை எஜமானனுக்கு கொடுக்காமல் இந்த தோட்டக்காரரே அதை அனுபவித்து வந்திருக்கிறார். இப்போ ஒரு கேள்வியை உபமையில் இயேசு எழுப்புகிறார். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தில் எஜமானன் வரும்போது அந்த தோட்டக்காரனை என்ன செய்வார் என்று கேட்கிறார். மக்கள் சொல்லுகிறார், அவனை மாற்றி வேற நல்ல தோட்டக்காரரை கனி கொடுக்குதா, கனியை பெருக்கி எடுத்து அந்த கனிகளை கொடுக்குதா நல்ல தோட்டக்காரர்களை அங்கே ஆக்கி வைக்குவார் என்று சொல்லுகிறார். அப்படியே இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யமும் உங்களிடத்திலிருந்து நீக்கி ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களின் மேல் கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து எடுத்து அதை அங்கிருந்து நீக்கி அதை ஏற்ற கனிகளை கொடுக்குதா மக்களுடைய இடத்தில், ஏற்ற கனிகளை கொடுக்குதா ஜனத்தினுடைய இடத்தில் இயேசு கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறார். அநேக ஊழியக்கார் வந்திருக்கிறார். அநேக ஊழியக்கார் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லப்படுகிறார். அநேக ஊழியக்கார் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த பிரசங்கம் பண்ணுகிறார். அநேக கிராமங்கள் பட்டணங்கள் எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணுகிறார். அவங்களை அடிச்சு ஒடுக்கி கொலை செய்து விடுது அநேகர் உண்டு. அந்த இடத்திலும் இயேசு சொல்லுகிறார், அதை அவரையே பின்பற்றுத ஜனம், அவரையே தேடுத ஜனம், அவரையே விசுவசிக்கிற ஜனத்தை நடுவில் தேவனுடைய ராஜ்யத்தை அதை அங்கே அவர் உருவாக்குவார் என்று சொல்லப்படுகிறார். அதை கர்த்தர் ஜனத்தோடு இஸ்ராயேல் ஜனத்தோடு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து எடுத்து நீக்கி அதை ஏற்ற கனிகளை கொடுக்குதா, எங்க ஏற்ற கனிகளை கொடுக்குதா மக்கள் இருக்குதோ அவங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாடுகளில் நம்முடைய சபைகள் ஏற்ற கனிகளை கொடுக்காது இருந்தால் அதை அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே இருந்து எடுத்து ஏற்ற கனிகளை கொடுக்கிற இடத்துக்கு மாற்றுவார் என்றதும் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அதை ஏற்ற கனிகளை கொடுக்கிறதாய் இருக்கிறது. எஜமானன் வரும்போது அந்த எஜமானனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்குதா பிள்ளைகளாய் ஜனமாய் நாம் மாற்றப்படட்டும். தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இடையில் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த 2 நாளுகளில் கர்த்தரே உமது பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு ஒரு மூலக்கல்லாய் இருக்கிறது என்று
ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பி, உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தால் நிரப்பி ஆசீர்வதி. நீங்க வசனங்கள் கேட்கிற ஒரு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஊற்றப்படட்டும். தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பட்டும். ஆண்டவரே, நாங்கள் சமாதானம் உள்ளவராய், கர்த்தரே கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவராய், தெய்வமே அந்நியரும் பரதேசிகளுமாயிரும் நம்மை உம்முடைய இரத்தத்தால் இப்போ சமீபமாய் மாற்றி இருக்கிற கிறிஸ்துவின் ரத்தம் அது இன்னைக்கு வெளியேறப்பெற்றது என்று சொல்லப்பட, வெளியேறப்பெற்ற ஒரு கல்லாய் கிறிஸ்து காணப்படுகிறார் என்று சொல்லப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே வசனங்கள் கேட்கிற ஒரு மக்கள் விசுவசிக்கப்படும். உம்முடைய வார்த்தைகளில் விசுவாசமாயிரு, கவனமாயிரு, முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய். இந்த லென்த் நாடுகளில் உபவாசத்தோட தெய்வீக ஆராதனையோடு இருக்கிற ஒரு மக்களுக்காக ஜெபிக்கும். எல்லா மக்களையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதி. உம்முடைய பிரசன்னம் ஒரு மக்கள் மேல் இறங்கி வரட்டும். அபிஷேகத்தால் நிரப்பட்டும், உம்முடைய பலத்தால் நிரப்பட்டும், உம்முடைய இரத்தத்தால் ஒரு மக்களும் பரிசுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே.